ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ எதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்னேக்கட் ஃபிஷ்ஷிங் தான். ஸோ பழைய காலத்து முறையும் இப்போ உள்ள ராட் லேட்டஸ்ட்டு பைட் காஸ்டிங் ராடையும் ரீலையும் யூஸ் பண்ணி பிடிச்சிருக்கோம் மெயின். ஸோ பாருங்கள், இந்த லொக்கேஷன் வேறு லெவலில் இருக்கும். ஸோ நாங்கள் ரொம்ப தூரத்தில் போய் தான் ஒவ்வொரு வீடியோவும் மேக் பண்ணுறோம். ஸோ நாங்கள் போகிற என்ஜாய்மெண்ட்டை அப்படியே பதிவு பண்ணி போடுறோம். பாருங்கள், இந்த வியூ அவ்வளோ அழகாக இருக்குங்க. இது அவ்வளோ பெரிய ஒரு டேமு. ஸோ நம்ம போயிருக்கிறோம். என் கூட வந்திருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய ஃப்ரெண்டு அருண் தான் வந்திருக்காரு கூட. ஸோ நாங்கள் 2 பேரும் தான் போயிருக்கிறோம். ஸோ பாருங்கள், இந்த வியூவே எவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்கள். ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம கிட்டத்தட்ட ஒரு 80-85 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி தான் அந்த இடத்துக்கு போயிருக்கிறோம். ஸோ இது ஒரு சூப்பரான கிராமங்க. இடம் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் லொக்கேஷனு. இந்த டேமை நாங்கள் போன காரணம் பார்த்திங்கன்னா, கட்லா, ரோகு எல்லா வகையான மீன்கள் இங்கே இருக்குது. ஸோ மெயினாக பார்த்திங்கன்னா விராலுக்குன்னு ஒரு ஸ்பாட் தனியாகவே டிவைட் ஆகி இருக்குது. ஸோ அந்த இடத்த காட்டுறோம் பாருங்கள். ஸோ விரால் பார்த்திங்கன்னா அழகாக தங்கக்கூடிய இடம் தான். ஆனால் இப்போ அந்த இடத்துல விரால்கள் இல்லை. ஏன்னா விராலை டெய்லியும் டோர் போட்டு பிடிச்சிட்டாங்க. ஸோ இப்போ நாங்கள் போய் விளாண்டு பார்த்தோம், அங்கே ரிசல்ட்டே இல்லை. ஸோ இங்கே இடத்துல நாங்கள் விளாண்டு முடிச்சுட்டு தான் நாங்கள் பெரிய டேமில் அந்த ஏரியில் போய் விளையாடுறதுக்காக போனோம். பாருங்கள், இந்த இடம் தான் பர்டிகுலராக விரால்களுக்காகவே அமைக்கப்பட்ட இடம் மாதிரி இருக்கும். ஏரியும் இந்த பாசி செடியும் ஒன்றா கனெக்ட் ஆகிற இடம். ஸோ இங்கே ஏகப்பட்ட விரால் இருந்தது. ஆனால் இப்போ எல்லாம் பயத்தில் இருக்குது. ஃப்ராகை பார்த்தாலே பயந்து ஓடுற லெவலில் மீனை கொண்டு வச்சுருக்கிறாங்க. ஸோ இந்த டேமோட வியூ பாருங்கள். சரியான சைஸ் கட்லா, ரோகு மீன்லாம் அதில் இருக்குதுங்க. ஸோ நம்ம இப்போ பால் செட்டு போட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு தடவை போகும்போது கண்டிப்பாக நான் ட்ரை பண்ணுறேன். இது பார்த்திங்கன்னா அதோடைய பாதி டிவைட் பண்ண பகுதி இது. ஸோ அந்த பக்கமும் ஏரி, இந்த பக்கமும் ஏரி. ஸோ அங்கே உள்ள தண்ணி ஃபுல்லாக கொஞ்சம் கொஞ்சமாக வடிஞ்சு இந்த இடத்துல தான் சேரும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நான் கெண்டை வலை உள்ளே விட்டுருக்கேங்க. ஸோ நம்ம ஊக்கு கெண்டையை கோர்த்து போட்டு இந்த தடவை மீன் பிடிக்க போகிறோம். ஸோ விரால் இதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுதா இல்லையான்றது தான் பார்க்கலான்னு ஒரு ஐடியா. ஸோ பாருங்கள், தண்ணி எவ்வளோ கிளியராக இருக்குது, எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ நாங்கள் வலையை விட்டுட்டு வழக்கம் போல் குளிக்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ தண்ணி பாருங்கள் எவ்வளோ பியூராக கிளியராக இருக்குதுன்னு சொல்லிட்டு. சரியான சில்னஸ்ஸுங்க தண்ணி. அது மட்டும் இல்லாமல் அந்த வெயிலுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அப்படியே கோல்டு மினுக்கிற மாதிரி இருக்குது தண்ணி பார்க்குறதுக்கு. இப்போ நாங்கள் வலை விட்டுட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்குறோம். ஸோ இதில் கெண்டை மாட்டுச்சுன்னா நம்ம எடுத்துகிட்டு போயிட்டு டோர் செட்டில் கோர்த்து போடலான்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்காக டோர் செட்டில் நம்ம கட்டி வச்சுருந்தோம் யாருக்குன்னே. அது கட்டுற வீடியோ உங்களுக்கு யாருக்காவது தெரியலன்னா நான் கண்டிப்பாக சொல்கிறேன். அது ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு மாட்டினது பார்த்திங்கன்னா அந்த நீலக்கெண்டை தான் மாட்டுச்சு. கொஞ்சம் குள்ளக்கெண்டை மீனும் மாட்டிருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம டோர் செட்டில் போடக்கூடிய மீன் இதுதான். ஸோ அதை நம்ம ஒரு டப்பா எடுத்துகிட்டு பிடிச்ச மீன்கள்லாம் முதல்ல சேவ் பண்ணி வைக்கிறோம். இப்போ நம்ம மீன் பார்த்திங்கன்னா ஒரு 3 மீன் 4 மீன் தாங்க மாட்டிருக்கு. ஸோ அதை டோர் செட் போட்டுட்டு நம்ம ஃப்ராகை வச்சு ட்ரை பண்ணிட்டு அப்புறம் ஒரு குளியல் போடலான்னு சொல்லிட்டு தான் பிளானு. ஸோ நாங்கள் வேறு ஒரு இடத்துக்கு போகிறதா தான் பிளான் பண்ணி வந்தோம். ஸோ அந்த ஸ்பாட்டு பார்த்திங்கன்னா இன்றைக்கி இப்போ அங்கே மீனே இல்லை. ஸோ வெயில் காலத்தில் அங்கே உள்ள ஊர் மக்களே அந்த மீன்கள் எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா டோர் செட்டு, வலை, அப்புறம் குச்சி தூண்டில் எல்லாம் போட்டு மீன் எல்லாத்தையுமே பிடிச்சிட்டாங்க, பயங்காட்டி வச்சுருக்கிறாங்க. ஸோ இனி நல்லா மழை வந்ததுக்கப்புறம் தாங்க நமக்கு அங்கெல்லாம் போய் விரால் விளையாட முடியும். ஸோ இது பார்த்திங்கன்னா சின்ன சைஸு. விராலுக்கு பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெரிய சைஸாக இருந்துச்சுன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம பிடிச்சிருக்க கெண்டை சைஸ் பார்த்திங்கன்னா சின்னது தான். ஸோ இதெல்லாம் சேவ் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு லொக்கேஷன் பார்த்து அந்த இடத்துல போட்டு விடலாம். விரால் அடிக்குமான்னு சும்மா ஒரு ட்ரை தான் இது. ஸோ அவ்வளோதான், வலையை எடுத்து பார்த்தோம். இது தண்ணி ஏன் கலங்கியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பெரிய ஏரியில் இருந்து இந்த பக்கத்துக்கு கிராஸ் பண்ணி போகிற வழியில் வண்டிங்க மேலே போகவும் வராமல் ஒரு மெயின் ரோடு இருக்குது. ஸோ அது ஓவர்ஃப்ளோ ஆகி அந்த மெயின் ரோட்டில் தான் இந்த தண்ணி இந்த ஏரியில் கலக்கும்.
ஸோ அந்த வண்டிங்க போக 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 அந்த மண்ணை வந்து கலக்கிடுறாங்க. அதனால தான் இது வந்து கொஞ்சம் கலங்கலாக தெரியுது தண்ணி. அதனால தான் இந்த தடவை கெண்டை மாட்டல, இல்லைனா இன்னும் கொஞ்சம் நிறையா மீன்கள் மேய்ஞ்சிட்டு இருந்துச்சு. உங்களுக்கு பக்கத்துலேயே தெரியும், அந்த மண்ணை கலக்கி விட்டு போயிடுது வண்டிங்க மேலே வரவும் போகவும். அப்படியே அந்த ஓடுற தண்ணியோடு அந்த மண்ணும் சேர்ந்து வர்றதுனால இங்கே ஒரு கலங்கல் தெரியுது. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ பைட் காஸ்டிங்கில் வந்து ஃப்ராக் லூர்லாம் மாட்டி செட் பண்ணிவிட்டு, ஸோ கெண்டை மாட்டினதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு போட்டு விட்டுடலான்னு சொல்லிட்டு செட்டிங் எடுத்து ரெடி பண்ணிகிட்ருக்குறோம். பாருங்கள், மீன் ஓரளவுக்கு சைஸ் தான். ஃபஸ்ட்டு டோர் செட்டு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜிலேபி கட்டுற மாதிரி தாங்க அந்த டோர் செட்டு. ஒரு ஊக்கு, ஒரு சின்ன வெயிட் ஒன்று அதுக்கு மேலே வந்து ஒரு அடி 1.5 அடியில் வச்சு கட்டிட்டு, அப்புறம் பார்த்திங்கன்னா தக்கை ஒன்று போட்டுருணும். ஸோ இப்போ வந்து இதில் எப்படி தெரியும் விரல் அடிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, மீன் வந்து அதை முழுங்கிருச்சுன்னா அந்த ஊக்கில் லாக் ஆயிரும். லாக் ஆயிடுச்சுன்னா அந்த வெயிட்டுக்கு வந்து தக்கை உள்ளே போயிடும். ஸோ தக்கை இல்லைன்னா நமக்கு மீன் அடிச்சிருச்சுன்னு அர்த்தம். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம பழைய டெக்னிக்குங்க, இது யூஸ் பண்ணிகிட்டு இருந்தது. சரி, இப்போ ட்ரை பண்ணி பார்க்கலாம். அந்த இடத்த பார்த்தோன்னே ஒரு ஆசையாக இருந்துச்சு. சரி, ஓகே, ட்ரை பண்ணி பார்க்கலாம், அதாவது மீன் அடிக்குதான்னு சொல்லிட்டு போட்டோம். அடித்த மீன் வேறு லெவல் சைஸுங்க. அங்கே இருக்கிறவங்க சொன்ன வார்த்தை என்னென்னா, எவ்வளவோ பேர் வந்து இங்கே டெய்லியும் ட்ரை பண்ணுறாங்க, ஆனால் வந்து இங்கே மீனே கிடைக்கல, நீங்கள் தான் வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் டக்குன்னு 2 மீன் பிடிச்சிட்டிங்கன்னு சொன்னாங்க. ஸோ அதுவே எங்களுக்கு பெருசாக சந்தோஷமாக தான் இருந்துச்சு. ஏன்னா மீனே கிடைக்க மாட்டேங்குது. விரால் பிடிக்கிறதுக்கு இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி போக வேண்டியதாக இருக்குது. ஸோ நமக்கு பொறுத்த வரைக்கும் விரால் பிடிக்கணுன்னா ஒரு நல்லா சுத்தமான தண்ணியில் பிடிச்சா தான் நமக்கு சாப்பிட்றது வந்து நல்லாயிருக்கும். எனக்கு வந்து இந்த சேருங்கள்லாம் விரால் இருக்கும்பாங்க, அதெல்லாம் நம்ம போய் பிடிக்கிறதே கிடையாது. ஸோ போகிறதுன்னு முடிவாயிடுச்சுன்னா நல்லா பியூராக ஒரு தண்ணியில் போய் ஃப்ரெஷ்ஷாக விளாண்டு பிடிச்சி அதை சாப்பிட்றதுல தான் அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட்டே இருக்குது. பாருங்கள், இது இடம் தேர்ந்தெடுத்தாச்சு. ஸோ இந்த இடத்துல வந்து இங்கே போட்டு இந்த செடியில் வந்து கட்டி வச்சுருவோம். இப்போ வந்து இந்த லைன் வந்து நல்லா டெம்பராக இழுத்து ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா மீன் வந்து நல்லா இழுத்துட்டு போய் அடிச்சிருக்குன்னு அர்த்தம். ஸோ இந்த வேலைகள் நாங்கள் செய்கிறது வந்து எதுக்கு காரணம்னு பார்த்தீங்கன்னா, என் ஃப்ரெண்டுக்கு இந்த மெத்தட்லாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ அவன் வந்து சும்மா ராடை போட்டுட்டு இருக்கும்போது அவனுக்கு போர் அடிக்குமேன்றதுனால தான் இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருந்தோம். ஆனால் இது நல்ல ரிசல்ட் இந்த இடத்துல. ஸோ நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. ஒரு 2 செட்டு தாங்க போட்டு விட்டோம். 2 கெண்டை மாட்டி இருந்துச்சு, அதை கோத்து போட்டு விட்டோம். நல்ல சைஸ் மீன். ஒரு 20 நிமிஷத்தில் ரிசல்ட்டுங்க. பகல், அதுவும் நல்ல வெயில் டைமில் அந்த ரிசல்ட் கிடச்சிது. எங்களுக்கு வந்து சந்தோஷமாக இருந்துச்சு. டோர் செட்டு எரிஞ்சாச்சு. இப்போ வந்து அந்த செடியில் வந்து மீன் இழுத்துட்டு போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு சும்மா ஒரு 2 சுற்று சுற்றி வச்சுட்டு போகிறோம். பாருங்கள், அந்த தர்மக்கோல் தெரியுது பாருங்கள் லாங்கில், அதுதான் நம்ம எரிஞ்ச இடம். ஸோ அவ்வளோ லாங் போட்டு விட்ருக்கேன். இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் தண்ணி. இந்த மாதிரி தண்ணியில் நம்ம மீன் பிடிச்சி சாப்பிட்றது தாங்க உண்மையிலே நல்லா ஹெல்த்தியான மீன் இதில் தான் இருக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா வலை விடுவாங்க, சனி ஞாயிறில் வலை விடுவாங்க ஊர் மக்கள். ஸோ மற்ற டைம்லாம் பார்த்திங்கன்னா இங்கே வந்து நம்ம ஃப்ரீயாக பிடிச்சிட்டு போகலாம். நம்ம போனது வீக் டேஸுன்றதுனால எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ பாருங்கள், நான் சொன்ன மாதிரி இந்த தண்ணி எப்படி ஓவர்ஃப்ளோ ஆகி இந்த வழியாக தான் போய் அந்த ஏரியில் கலக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து பள்ளமாக இருக்கிறதுனால கரெக்டாக போய் கலக்கும். இதில் ஆட்கள் போகவும் வண்டிங்க போகும்போது அந்த மண்ணை வந்து அப்படியே கலக்கி விட்டுருது. ஸோ அதனால் எங்களுக்கு அந்தளவுக்கு கெண்டை மாட்டலை. ஸோ நாங்கள் வந்து குளிக்கிறதுக்கான ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு குளியல் போடுறதுக்காக போயிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா இன்னொரு செட்டை வந்து இன்னொரு கெண்டையில் கோத்து போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் போய் குளிக்கலான்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கேன். கெண்டை நிறையா மாட்டியிருந்தால் கண்டிப்பாக எங்களுக்கு இன்னும் நல்லா ரிசல்ட் இருக்குன்னு தான் தோணுது. நாங்கள் போன நேரத்துக்கு எங்களுக்கு கெண்டை வந்து மாட்டலை அந்த அளவுக்கு. ஸோ ட்ராப்பு போட்டு பார்த்தோம். ட்ராப்பில் வந்து அந்த அளவுக்கு கலங்கள் இருந்துக்கிட்டே இருந்ததுனால மீனுங்க வந்து உள்ளே போகவே இல்லை. இது பாருங்கள், இது வந்து குள்ளக்கெண்டை மீன், கரெக்டான சைஸுங்க இது. ஸோ இதையும் வந்து ஒரு ஸ்பாட்டு பார்த்து விரால் வரக்கூடிய இடமா பார்த்து போடணும்னு சொல்லிட்டு தேடி போய் அங்கே போய் போட்டு வந்திருக்கிறோம். நாங்கள் வந்து காலையிலே வந்து ஃப்ராகை வச்சு நான் ஃபஸ்ட்டு காமிச்ச இடத்துல ஒரு 2 மணி நேரம் சரியான காஸ்டிங் பண்ணி விளாண்டாச்சுங்க. ஒரு மீனுமே அதில் அடிக்கலை. ஸோ அப்போவே தெரிஞ்சு போச்சு. கேட்டதுக்கு ஊர்க்காரங்க எல்லாம் மீன் பிடிச்சிட்டாங்க, பயத்தில் இருக்குது, மீன் எடுக்கவே எடுக்காதுன்னு சொல்லிட்டாங்க ஃப்ராகு. ஸோ அதுக்கு அடுத்தது தான் நாங்கள் இந்த மெத்தட் ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணினோம்.
இப்போ இந்த மெத்தட் வந்து நாங்கள் ட்ரை பண்ணதுக்கு வந்து காரணம் என்னென்னா, நாங்கள் வந்து சரி இதில் ஒரு வேளை மீன் அடித்தா ஏதாவது ஒரு ப்ளஸ் தானேன்னு சொல்லிட்டு தான் எதர்ச்சியாக போட்டோம். ஸோ அதுக்கு யூஸ் பண்ணியிருக்க தங்கூசி பார்த்திங்கன்னா 70 நம்பருங்க. சரியான ஸ்ட்ராங்காக இருக்கும். மீன் என்னதான் செடியில் பெரட்டி வந்தாலும் தங்கூசி வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இது நாங்கள் கட்லா ரோகு விளையாடுறதுக்காக எடுத்து வச்ச தங்கூசி. ஸோ இப்போ அதெல்லாம் நாங்கள் விளையாட ரொம்ப போகிறது இல்லைன்றதுனால அதெல்லாம் கட் பண்ணி இதை செட்டாக ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். இதையும் வந்து ரைட் சைடில் போட்டு விடலாம் அதே இடத்துலன்னு சொல்லிட்டு போட்டு விட்டுட்டு நாங்கள் குளிக்கிறதுக்கு போகலான்னு பிளான் பண்ணோம். ஸோ வெயிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா செம்ம டயர்டுங்க. அன்னைக்கு நாங்கள் போன அன்னைக்கு வெயில் கொளுத்து எடுத்துருச்சு. ஸோ இந்த தடவை போய் ஒரு குளியல் போடலன்னா கண்டிப்பாக வந்து நம்மளால் முடியாதுன்னு சொல்லிட்டு தான் சூப்பரான தண்ணியை மிஸ் பண்ண விரும்பலை. ஸோ அதெல்லாம் ரெடி பண்ணிட்டு நாங்கள் குளிக்க போயிட்டோம். குளிக்க போய் கொஞ்ச நேரத்துலேயே வந்து தங்கூசி நல்லா இழுத்துட்டு போயிருக்குன்னு என் ஃப்ரெண்டு சொன்னாப்புல. சரின்னு சொல்லிட்டு நாங்கள் போய் எடுத்தோம். மீன் பார்த்திங்கன்னா இந்த மீன் தான் வந்து விரல் அடிச்சிருந்துச்சு. நல்ல சைஸுங்க. மீன் எடை போட்டு பார்த்ததில் 1.25 கிலோ இருந்தது மீன். நல்ல பருமண்டை மீன், வெயிட்டும் ஜாஸ்திங்க இது. ஸோ இதுதான் வந்து நமக்கு டோர் செட்டில் மாட்டின மீன். அடுத்தது பார்த்திங்கன்னா நான் ராடில் போடும் போது இந்த மீன் வந்து அடிச்சிச்சு. இதுவும் பார்த்திங்கன்னா 1 கிலோ கிட்ட இருக்கும் மீன். இது வந்து ஃப்ராகை பார்த்தோன்னே வந்து பாஞ்சு அடிச்சிருச்சு மீன். இந்த இடத்துல வந்து நாங்கள் குளிச்சுட்டு இருக்கும் போது பார்த்தீங்கன்னா கெண்டையை வேட்டையாடிட்டே இருந்துச்சு இந்த மீன். ஸோ இது ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லி சும்மா போட்டோன்னே அடிச்சிருச்சுங்க. இதுவும் நல்ல சைஸ் தான் மீன். ஸோ இந்த மீன் தான் நமக்கு மாட்டினது. வந்ததுக்கு நமக்கு நல்லா ஒரு டைம் பாஸ் ஆச்சு. சூப்பராக 2 மீனும் தூக்கியாச்சு. அந்த அன்னைக்கு நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேங்க. வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல கண்டென்ட்டோட நல்ல வீடியோ உங்களுக்கு தரேன்.